நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முடிவெடுத்திருப்பதாக மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரேவதி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ரேவதி, விவரங்கள். வணக்கம். திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக தொடர் இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் 3 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகும் கூட இரு கட்சிகளுக்கும் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகாமல் இழுபறி நீடித்து வந்தது. இதன் காரணமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பல்வேறு கட்ட செயற்குழு மற்றும் மாநில குழு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதையும் பார்க்க முடிந்தது. குறிப்பாக இந்த 3 கட்ட பேச்சுவார்த்தையிலுமே ஒவ்வொரு நிலையிலும் வெவ்வேறு கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்ய முடிந்தது. குறிப்பாக முதல் கட்டமாக இரட்டை இலக்க தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்திய நிலையில் கூட்டணியில் கூடுதல் கட்சிகள் இணைந்திருப்பதன் காரணமாக தொகுதிகளை குறைத்துக் கொள்ள திமுக பேச்சுவார்த்தை குழு வலியுறுத்தியது. இதன் காரணமாக கூடுதல் தொகுதிகளை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி வந்தது. அதன் பின்னராக கடந்த முறை போட்டியிட்ட 6 தொகுதிகளையாவது, குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பலமாக இருக்கக்கூடிய 6 தொகுதிகளை நிச்சயம் ஒதுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் 3 கட்ட பேச்சுவார்த்தையும் சுமூகமாக முடிவு எட்டப்படாத நிலையில் நேற்றைய தினம் அவசர செயற்குழு கூட்டம் மற்றும் மாநில குழு கூட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. முதற்கட்டமாக 4 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக மாநில குழு கூட்டத்தில் கிட்டத்தட்ட 7 மணி நேரத்திற்கும் மேலாக பேசப்பட்டிருக்கிறது. இந்த மாநில குழு கூட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு நிர்வாகிகளும் தங்களது கருத்துக்களை முழுமையாக பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒருமித்த கருத்து எட்டப்படாத நிலையில் கிட்டத்தட்ட நள்ளிரவு வரை கூட்டங்கள் தொடர்ந்திருக்கிறது. மாநில குழு கூட்டம் நிறைவடைந்த பின் மீண்டும் கூட செயற்குழு கூட்டம் கூடி மாநில குழுவில் பேசப்பட்ட விவகாரங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தின கூட்டத்தில் பொறுத்தவரை அகில இந்திய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பேபி பங்கேற்றிருந்தார். அவர் முன்னிலையில் இந்த கருத்துக்கள் அனைத்துமே பதிவு செய்யப்பட்டன. குறிப்பாக பல்வேறு தரப்பிலிருந்தும் திமுக தரப்பில் நாம் கேட்கக்கூடிய 6 தொகுதிகளை அவர்கள் ஒதுக்க முன்வரவில்லை என்றால் தனித்து களம் காண்போம் என்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். மற்றொரு தரப்பை பொறுத்தவரை திமுகவுடன் சுமூகமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நமக்கான 6 தொகுதிகளை அழுத்தம் கொடுத்து நாம் கேட்டு பெற வேண்டும், திமுக கூட்டணியில் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். இது போன்ற வெவ்வேறு கருத்துக்கள் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு வந்த நிலையில் இந்த கூட்டம், மாநில குழு கூட்டமானது 7 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து செயற்குழு கூடி இறுதியாக தற்பொழுது திமுகவுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையிலும் கூட 6 தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்பதையே முடிவாக வைத்து திமுகவுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்ல இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். ஏற்கனவே நடந்த மாநில குழு கூட்டத்தை கடந்த 18ஆம் தேதி மாநில குழு கூட்டம் ஏற்கனவே நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் திமுக ஒருவேளை 6 தொகுதிகளை ஒதுக்கவில்லை என்றால் தனித்து களம் காண்போம் என்பதையே முடிவாக எடுத்திருந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் நேற்றைய தினம் நீண்ட நேரம் நீடித்த, அதாவது அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி முன்னிலையில் நீடித்த இந்த கூட்டத்திற்கு பிறகாக மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தயாராக இருக்கக்கூடிய நிலையில் திமுக 6 தொகுதிகளை அவர்களுக்கு ஒதுக்குமா அல்லது 5 தொகுதிகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குழுவினரை சம்மதிக்க வைக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியை பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த தேர்தலில் போட்டியிட்ட பல்வேறு கட்சிகளையுமே கூட்டணி கட்சிகள் கூடுதலாக இணைந்திருப்பதன் காரணமாக தொகுதிகளை குறைத்துக் கொள்ள வலியுறுத்தி மதிமுக, IUML, கொங்கு நாடு உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தங்களது இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் கூட தங்களது தொகுதிகளை குறைத்துக் கொண்டிருக்கின்றன. கடந்த தேர்தலை பொறுத்தவரை இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருவருமே 6 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் 4 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு 5 தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்டு தொகுதி பங்கீடு கையெழுத்தாகி இருக்கக்கூடிய நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தற்பொழுது வரை 6 தொகுதிகளையாவது, குறிப்பாக சென்னையில் ஒரு தொகுதி உட்பட 6 தொகுதியில் தங்களுக்கு கொடுக்க வேண்டும், தொகுதி பங்கீடு அப்பொழுதுதான் கையெழுத்து இடப்படும் என்பதில் தொடர்ந்து உறுதியாக இருந்து வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக திமுக தரப்பில் பேச்சுவார்த்தைக்கு சொல்லும் பொழுது இந்த 6 தொகுதிகளை நிச்சயம் வலியுறுத்தி பேச இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பிலிருந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக திமுகவிடமிருந்து பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு எதுவும் வராத நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பிலிருந்து இந்த முன்னெடுப்பு
முன்னெடுப்பை எடுப்பார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. என்னவாக இருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்பொழுது வரை திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது 6 தொகுதிகளை கேட்பதிலேயே உறுதியாக இருப்பது தெளிவாக இருக்கிறது. அடுத்த கட்டமாக திமுக உறுதியாக 5 தொகுதிகளை கொடுப்பதாக இருந்தால் என்ன முடிவு என்பதை மீண்டும் மாநில குழு செயற்குழு கூடி முடிவெடுக்கும் என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.